ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் எஸ், இன்னைக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோனா பி லால் சலாம். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு இருந்த டவுட் என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக நம்ம ரஜினி அவர்களோட படமா, இல்லை அதில் ஒரு கேமியோவில் தான் நடிக்கிறாரா, இல்லை விஷ்ணு விஷால் தான் இதில் ஹீரோவா, விக்ராந்த் தான் ஹீரோவா, அப்போ ரஜினி என்னதான் இந்த படத்தில் என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டு, இன்க்ளூடிங் மீ. ஸோ லால் சலாம் என்னன்னா பெருசாக அந்த ஒரு பப்ளிசிட்டிலாம் இவங்க கொடுக்கவே இல்லைங்க படத்துக்கு. பெரிய ப்ரொமோஷன்ஸ் கிடையாது, வேர்ல்டு வைட் ரிலீஸும் கிடையாது. புக்மை ஷோலையும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான் மற்ற ஸ்டேட்ஸ்லாம். இது ஏன் அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து இதனால் கான்ட்ரவர்சி ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு டென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நெரேட்டிவான ஒரு படத்தை ஐ திங்க் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்துருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஒரு கட்ஸ் வேணும் இந்த ஒரு டைப் ஆஃப் ஒரு கான்செப்ட் எடுத்து பண்றதுக்கு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இந்த ஜாதி வச்சு சில பேர் மூவிஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு தேவையில்லாம ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இந்த மதத்தை வச்சு சில பேர் படம் பண்ணுவாங்க. பட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் அவங்களோட இந்த கட்ஸுக்கு நம்ம ஒரு பெரிய செல்யூட்ன்றதை நம்ம கொடுத்தே ஆகணும் கைஸ். லால் சலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக தட்டிருக்கீங்க, அப்படியே மைண்டே அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு கேஸ். இந்த மாலில் வந்து எப்போவுமே ஒரு ரிவ்யூ பண்ணுறேன்னா என் நேரமா என் கர்மமா என்னன்னே தெரில கேஸ். சத்தியமாக வெறுப்பேற்றுறானுங்க. இந்த பக்கத்தில் ஒரு கார் நிற்குது, அறிவு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். படித்தவன் மாதிரி தான் இருக்கான். டோரு திறந்துருக்கான், பலால் என் டோரில் அடிச்சுது. நான் இறங்கி போய் கேட்டேன், நான் பண்ணவே இல்லை அப்படின்னாரு. நான் சண்டை போடுற டைப்பே கிடையாது. நான் வந்து உட்காந்துட்டேன், சரி ஓகேன்னு சொல்லிட்டு. பின்னாடி டோர் நான் கண்ணாடியில் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்னு. அந்த ஆள் தான் திறந்தாப்புல டோரு. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சிருக்காப்புல. 2 டோர்லையும் வச்சுட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்காங்க. ஒரு சாரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. மற்றவங்களாம் இருந்தால் இன்னத்துக்கு காசு கேட்டிருப்பாங்க. இப்போ எனக்கு என்ன, அந்த ரேப் மாற்றுறதுக்கு 3000 ரூபாய் ஆகும் ஒரு இது ஃபுல்லாக பேலட் மாற்றுறதுக்கு. இந்த மாலில் இது 2வது வாட்டி நடக்குது. செம்ம காண்டாக இருக்குது. கதவு திறக்கிறப்போ சரி ஓகே ரைட் நம்ம லால் சலாமுக்கு வரலாம். அப்படியே எனக்கு இப்போது ஐயோ சாமி, கூல் டவுன் இருக்கிற பிரச்சனைகளை இவனுங்க வேற. சரி ஓகே, எங்கே விட்டேன்? ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ரொம்ப 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 ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாப்பிக்கில் எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னா, இதனால் பிரச்சனை எப்படி வரப்போகுது, ஐயோ நம்ம அப்பாவை வேறு உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோமே, நம்ம ரஜினி சார் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், அவங்க அப்பாவை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இதனால் அவருக்கு எப்படி பேக்லேஷ் ஆக போகுது, எப்படி இதை சமாளிக்க போகிறாரு, என்னென்ன எதிர்ப்புகள் வரப்போகுது அந்தந்த ஒரு மதத்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே யோசிக்காம தான் இது எனக்கு தெரிஞ்சு எடுத்திருப்பாங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு பயங்கரமான ஒரு நரேஷனுங்க படம் ஃபுல்லாக. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியலான ஃபைட்ஸு, தூக்கி போட்டு அடிக்கிறது, பறந்து போய் அடிக்கிறது, இதெல்லாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நமக்கு ஒரு தேவையான ஒரு படம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மனசுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. 2வது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல்னு சொல்கிறத விட ஒரு பயங்கரமான எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல். சொல்லப்போனால் அவர் படத்தில் இருக்கார் மெயின் கேரக்டராகவே. பட் ஏன் கேமியோ ரோல் சொல்கிறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஷ்ணு விஷால், விக்ராந்த் அவர்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படங்கள்லாம் பார்த்து. விஷ்ணு விஷாலாவது அடிக்கடி ஒரு படம் வரும். 2 பேருக்கு ஒரு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு சூப்பரான ரோலில் 2 பேர் நடிச்சிருக்காங்க. அது தம்பி ராமையா கேரக்டர் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. பாட்டுலாம் ஓகே, பட் மியூசிக் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் பங்கம் பண்ணியிருக்காரு கைஸ், வேற லெவல் பண்ணியிருக்காரு மியூசிக்கு. லால் சலாம் எப்படிடா இருக்கும், பெருசாக இதுக்கு டிக்கெட்ஸும் போகலையே, நிறைய இடத்துல ப்ரமோஷன்ஸும் ப்ராப்பராக பண்ணல. ரஜினி சார் அவரோட ஃபேஸ்க்காக தான் நிறைய பேர் வருவாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாரும் போய் உட்காடுறாங்க. பட் உண்மையாகவே சொல்ல போனால் 2-3 சீன்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு எமோஷனல் ஆகிடுங்க. இந்த ஹார்ட் வார்மிங்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி மனசுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு அந்த ஒரு சீன்லாம் பார்க்கும்போது. ஏன்னா சில விஷயம்லாம் நடந்திருக்கு நம்ம நாட்டில், அதை ஹைலைட் பண்ணி நிறைய படங்கள் வந்துருச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணுறாங்களே தவிர அதை வச்சு எனக்கு தெரிஞ்சு பெருசாக அரசியல் பண்ண போகிறது இல்லை. கிளைமேக்ஸ் இந்த படத்தில் எல்லாருமே கை தட்டினாங்க தேட்டரில். பிகாஸ் அது ரொம்ப 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 ஒரு ஒரு மனுஷனோட உணர்வுகளை பார்த்தீங்கன்னா லைக் டச் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருந்தது. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ். ரஜினி அவர்கள் நம்ம சொல்லவே தேவையில்ல ஆக்டிங் வைஸு. ஸோ மனுஷன் பார்த்தீங்கன்னா அவரோட 70s ஏஜில் இருக்கார். பட் ஸ்டில் அவர் இன்னும் கூட படங்கள் நடிக்கிறார் அப்படின்னா கடவுளோட அருள் தான்.
தான் அவர் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி ஐ திங்க் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஷீ ப்ரூவ்ட் ஹர் செல்ஃப் as a டைரக்டர். அது மட்டும் 100% நான் சொல்லுவேன், விச் இஸ் ரியலி குட். சூப்பரான ஒரு அட்டம் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்கன்றது. லேகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளி வைக்கலாம், பட் த கோர் கான்செப்ட் ஆஃப் த மூவிஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவையான ஒரு கான்செப்ட் இது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு தவறான விஷயத்தில் எடுத்துன்னு போகக்கூடாது இந்த படத்தை. பிகாஸ் நடந்த விஷயத்த நாங்களாம் இப்படி கிடையாதுப்பா, நாங்களாம் இப்படி தான் இருப்போம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, நம்ம ரஜினி அவர்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நான் நடிக்கிறம்மா இந்த ஸ்கிரிப்ட்லன்னு சொல்லிட்டு அவர் உள்ள உட்காந்தது தான், விச் இஸ் வேற லெவல். அது ஆக்சுவலாக அவர் பண்ணதே பயங்கரமான ஒரு விஷயம். நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம். பட் இதில் யார் தான் ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் எனக்கே கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. ரஜினி அவர்களா, விஷ்ணு விஷாலா, விக்ராந்தா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆப்வியஸ்லி தலைவர் அவருக்காக தான் இந்த படமே நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. பிஸ்னஸும் அதுதான் பண்ணியிருக்கோம் ஃபார் ஷியோர். பட் வர்த்து கைஸ், படம் பார்க்கலாம், உண்மையாகவே நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஃபீலு, நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல நரேஷன். ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் மாஸ் படம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி சொசைட்டிக்கு தேவையான படம் தான் நான் சொல்லுவேன் இது. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். அடுத்தது ஐ திங்க் லவருக்கான ரிவ்யூ வரும்னு நினைக்கிறேன். அண்ட் லவர்னு சொல்லும்போது தான் சொல்லணும்னு தோணுது இந்த வீடியோவில். ரொம்ப நாளாக கேட்குறீங்க ப்ரோ அடுத்த சாங் எப்போன்னு சொல்லிட்டு. வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. எஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரோமோ 13ஆம் தேதி இல்லை 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அடுத்த சாங் இது. இந்த சாங் பார்த்தீங்கன்னா விச் இஸ் கோனா பி வெரி 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 ஹார்ட் டச்சிங் கைஸ். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு மனுஷன் உடஞ்சி லவ்வால் ஒருத்தன் உடஞ்சி போனால் எப்படி இருக்குமோ ஒரு மனுஷனோட மைண்ட் செட்டு, அது ஒரு சாங் மூலியமாக வந்து எப்படி இருக்கும். ஸோ ப்ரோமோவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எக்ஸ்பெக்டிங் எ கிரேட் சப்போர்ட் ஃபார் திஸ் சாங். நம்ம பின்னாடி ஏதோ பெருசாக சோனி மியூசிக், திங்க் மியூசிக்லாம் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே பெரிய சப்போர்ட் அப்படின்னா நீங்கள் தான். சிம்பிள். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.